தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரக்கமுள்ள வானக தந்தையின் இதயம் தன் மந்தைக்காய் தன் மக்களுக்காய் எந்நாளும் துடித்து கொண்டிருக்கிறது. மந்தைகளுக்கு எது நலம் பயக்குமோ அதில் மட்டுமே எந்நாளும் அவருடைய இதயம் ஆறுதல் அடைகிறது. தன் மந்தைகளுக்கு எதிரான சூழல் எழுகின்ற பொழுதும் அவர்தாமே இறங்கி வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டும் தன் மந்தைகளை பேணி பாதுகாப்பார். அதுபோல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பொழுதும் அந்த ஊழியத்திற்கான ஊதியத்தை ஆண்டவர் நீதியின் அடிப்படையில் என்பதை விட இரக்கத்தின் அடிப்படையில் முழுமையாய் எல்லாருக்கும் கொடுப்பார் என்கின்ற மைய சிந்தனைகளை இன்றைய நாளில் இறை வார்த்தை நமக்கு வழங்குகின்றது. ஆகவே இறைவன் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நாம் இறைவனை ஒன்றாக இணைந்து வழிபடுகின்ற ஆலயத்திலும் அவர் தாமே ஆயனாயிருந்தும் நம்மை எந்நாளும் நிறைவான வாழ்வு பாதைகளே வழிநடத்த வேண்டும் என சொல்லி இத்திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலரின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது. எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிரளிக்கும்
ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிரளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சிடே. அவரின் கோலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதா. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறை வார்த்தை உயிருள்ளது, வாழ்வு தர வல்லது. அனைவரும் அறிந்திடுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியதும், விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்தம் விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டும் அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுதும் சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்றும் வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்தும், எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார்.
மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்தும் கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போதும் அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்தும், கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடும் இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்தும், தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம்? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதாம்? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றான். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளின் இறை வார்த்தைகளை நாம் 2 பகுதிகளாக பிரித்து தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறபடியாக நல்ல ஆயனை குறித்து ஆண்டவர் அவர் வழியாக எடுத்து மொழிந்த அந்த வார்த்தைகளை முதல் பகுதியாகவும், திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் தன்னிடத்திலே பணி செய்கிற பணியாளர்களுக்கு அவர் படி அளக்கிறாரே, அதனையும் நாம் 2வது சிந்தனையாய் தியானிக்க இருக்கிறோம். முதலில் எண்ணி பாருங்கள், நல்ல ஆயன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு ஆயன் தன் மந்தையை முறையாக பராமரிக்காமல் அந்த மந்தையை சிதறடிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஆயனை கேள்விக்குட்படுத்துகிறார். அந்த ஆயனை அவர் சாடுகிறார். அந்த ஆயனை அவர் கண்டிக்கிறார். அந்த ஆயனை அப்பொறுப்பிலிருந்து நீக்கி விடுவதாய், மந்தையை அந்த ஆயனின் கரத்திலிருந்து பாதுகாப்பதாய், அவரின் பணியை ஆண்டவர்தாமே ஆயனாய் இறங்கி வந்து செய்வேன் எனவும் எடுத்துரைக்கிறாரே. இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற இன்னும் ஒரு ஆழமான செய்தி. எதை அன்று ஆயர்கள் செய்ய தவறினார்களோ அதை நல்ல ஆயராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தன் வாழ்க்கையிலே செய்து காட்டுகிறார். என் மந்தையை நானே தேடிச் சென்று மேய்ப்பேன் என ஆண்டவர் சொல்லுகிறாரே. எண்ணி பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, வார்த்தையானவர் உடலெடுத்து பிறந்து வந்தாரே. யோவான் நற்செய்தியிலே என்னுடைய ஆடுகள் வாழ்வை பெற, அதுவும் நிறைவான நிலையான வாழ்வை பெறவே நான் வந்தேன் என இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறாரே. பழைய ஏற்பாட்டில் ஆயர்கள் செய்ய தவறியதை இந்த ஆயன் முழுமையாக செய்கிறார். நலிந்ததை, பிணியோடு இருப்பதை, காயத்தோடு இருப்பதை, தொலைந்து போனதை அன்று ஆயர்கள் கண்டுகொள்ளவில்லை என சொல்லி ஆண்டவர் சாடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல ஆயன் தன் மந்தையை எப்படி பராமரிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் வாழ்வு சொல்லிக் கொடுக்கிற, நமக்கு முன்னால் படம் எடுத்து காட்டுகிற உண்மை என்ன? நலிந்ததை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே தேடிச் சென்று திடப்படுத்தினார். யாரெல்லாம் பிணியோடு இருந்தார்களோ பிணியோடு இருந்தவர்களை தேடிச் சென்று இவர் குணப்படுத்தினார். காயத்தோடு இருந்த மக்களை எல்லாம், உடலளவில் காயமல்ல உள்ளத்தளவில் யார் காயத்தோடு இருக்கிறார்களோ, உடல் உள்ளமென சொல்லி 2லும் காயத்தோடு இருந்த மனிதர்களை, மனிதத்தை தேடிச் சென்று கட்டு போடுகிறவர்களாய் இருக்கிறார். அதுபோல தொலைந்து போன மக்களை, இவர்களெல்லாம் ஆண்டவரால் தேர்வு செய்யப்படாதவர்கள், இவர்களெல்லாம் பிற இனத்தார் என சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை கூட தொலைந்து போனவர்களாய் தேடிச் சென்று ஒன்றாய் சேர்க்கிறவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஆயனாய் இங்கே நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டப்படுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒன்றை உருவாக்குகின்ற அந்த ஒரு மனிதருக்குத்தான் தெரியும் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகளை கடந்து அவர் உருவாக்கினார் என சொல்லி எண்ணி பாருங்கள். ஒரு தனி மனிதனாய் ஆபிரகாமுக்கு கடவுள் அழைப்பை கொடுத்து அவரை குடும்பமாய் உருவாக்கி அவருடைய குடும்பத்தினுடைய எல்லா சந்ததிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தும்
அவர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுதும் கூட 400 ஆண்டுகள் எகிப்திலே அவர்களை கடவுள் பழகி பெருகச் செய்தும் 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தவர், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், தன் சட்டத்தை எல்லாம் தெரிவுபடுத்தியவர், அவர்களை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குடும்பமாய் இஸ்ரேல் மக்களினமாய் உருவாக்கினாரே. அவர்கள் மீண்டுமாய் நாடோடிகளாய் வழி தவறி செல்லாதபடி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்று குடும்பத்தின் வாரியாக அவர்களுக்கு இடங்களை எல்லாம் பிரித்து கொடுத்து அவர்களுக்குள் பிரச்சனை எழுகின்ற பொழுதும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுக்கு நீதி தலைவர்களை கொடுத்தும் அவர்களுக்கு அரசர்களை கொடுத்தும் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது, அதாவது அரசர்களே தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்கு இறை வாக்கினர்களை அனுப்பி என சொல்லி ஒரு மனிதனிலிருந்தும் ஒரு அடிமை கூட்டத்திலிருந்தும் இஸ்ரேல் என்கின்ற மாபெரும் வாக்களிக்கப்பட்ட உடன்படிக்கையின் மக்களை கடவுள் உருவாக்கினார் என்பது ஒரு நாளில் விளைந்தது அல்ல. பன்னெடும் காலமாய் ஆண்டவர் பண்படாத அந்த மக்கள் கூட்டத்தை ஒரு பண்பட்ட நிலமாக உருவாக்கினார். அப்படி உருவாக்கிய அந்த மக்களை வழிநடத்துகின்ற ஒரு பொறுப்பை ஆயர்களுக்கும் தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கு அவர் கொடுக்கிறார். எந்த பணியை நிறைவாக செய்வோம் என சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து பணியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த மந்தையை பேணி பாதுகாக்கவில்லை, சிதறடிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஒரு தந்தை தன் வியர்வையினால் செல்வங்களை சேர்க்கிறார். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தன் உழைப்பினால் வியர்வையினால் செல்வங்களை சேர்த்து அதை தன் பிள்ளைக்கு கொடுக்கிறார். ஊதாரித்தனமாய் அந்த மகன் எல்லா செல்வங்களையும் இழந்து நடுவீதியில் நிற்கிற பொழுது அந்த தந்தை தவித்து போவார். உன் கரங்களில் நான் கொடுத்த செல்வங்கள் உனக்கு கிடைத்தது போல மிக எளிதாய் என் கரங்களுக்குள் கிடைக்கவில்லை. அதை பெறுவதற்கு நான் என் இரத்தத்தை, என் வியர்வையை, என் உழைப்பை ஒட்டுமொத்தமாய் கொடுக்க நேர்ந்ததென சொல்லி ஒன்றுமில்லாமல் இழந்து நிற்கிற மகனை காண்கிற பொழுது அவர் வேதனைப்படுவார். ஒரு பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு பங்கு பணியாளர் தன் எண்ணம், தன் ஏக்கம், தன் கவலை, தன் உழைப்பு எல்லாவற்றையும் அந்த ஆலயத்திற்கென கொடுத்து ஆலயத்தை கட்டி எழுப்பி அன்பியங்களை உருவாக்கி மக்களை எல்லாம் அமைப்பாக உருவாக்கி வழி நடத்தி இருப்பார். 5 ஆண்டுகள் பணிக்காலத்திற்கு முன்னால் அவர் அங்கே நுழைந்த பொழுது ஒன்றுமில்லாத பதர்நிலமாய் அந்த ஆலயம் இருந்திருக்குமானால் இவருடைய 5 ஆண்டு கால பணி வாழ்க்கையிலே அந்த ஒரு ஆலயத்தை முழுமையாக உருவாக்கி இருப்பார். அவருக்கு பின் வருகிறவர் சோம்பேறித்தனத்தினால், சுயநலத்தினால் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் தன்னை அவர் உட்புகுத்தி கொண்டு அந்த ஆலயத்தை ஒன்றுமில்லாமல் அளிக்கிற பொழுது, மக்களுடைய உருவாக்கத்திலே அக்கறை இல்லாமல் இருக்கிற பொழுது உருவாக்கிய அந்த தந்தைக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதே வலியோடு வேதனையோடு தான் கடவுள் இங்கு அந்த ஆயர்களை சாடுகிறார். ஒரு ஆயன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் அவரே திருப்பாடலில் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த ஆயன் அவர்களை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், என்னாலும் அவர்களோடு துணையாக இருக்க வேண்டும். ஆபத்துகள் வருகின்ற பொழுது மந்தையை விட்டு ஓடிச் செல்கின்றவன் ஆயன் அல்ல, அந்த ஆபத்துகளை எல்லாம் எதிர்கொண்டு மந்தையை பாதுகாக்கிறவன் தான் உண்மையான ஆயன், நெடுநாள் வாழ்க்கையை கொடுக்கிறவர். ஆனால் இங்கு இருக்கிற ஆயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடவுள் சாடுகிறார், நீங்கள் மந்தைகளில் தலை சிறந்தவற்றை உறிஞ்சுகிறீர்கள், மந்தையை முறையாக பேணி பாதுகாப்பது இல்லை, கண்டுகொள்வதில்லை. அவர்கள் யாரும் இல்லாதவர்களாய் அலைந்து சிதறி கிடக்கிறார்கள் என சொல்லி ஆண்டவர் சாடுகிறாரே. அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு நாம் ஏந்தி வருவோமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே? நம்மிடத்திலும் ஆண்டவர் தலைவர்களை, பணியாளர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நம்மத்தில் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம், அவர்களும் நாமுமாய் இணைந்து எப்படி நம்மை உருவாக்குகிறோம் எண்ணி பாருங்கள். பல சமயங்களில் மந்தைகளை உறிஞ்சுகின்றவர்களாய் இன்று தலைமை பணி மாறி இருக்கிறது. எசேக்கியேல் சொல்லுகிறபடியாக மந்தையில் சிறந்தவற்றை நீங்கள் உறிஞ்சுகிறீர்கள் சொல்லுகிறாரே. நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மக்களில் யார் படிப்பில், பதவியில், அந்தஸ்தில், பொருளில் யார் பெரியவர்களும் அவர்களை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையாய், முடிவுகளில் அவர்களுடைய தாக்கம் பெரிதும் இருப்பதாய், அவர்களுடைய விருப்பங்களை பெரிதும் ஆதரிப்பதாய் பல நேரங்களில் தலைமை பணி மாறி போயிருப்பதால் தான்
இன்று பெரும்பான்மையாய் இருக்கிற அந்த எளிய மந்தைகள் எங்கு செல்வதென தெரியாமல், அவர்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட ஆயன் எங்கே என தேடுகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான ஆயன் மந்தையிலே இழப்பு நேரிடுகின்ற பொழுது, மந்தைக்கு இழப்பு வருகின்ற பொழுது அவன் கவலை கொள்வான், வேதனைப்படுவான். அந்த மந்தைக்கு முன்னால் தன்னை நிறுத்தி, தன்னை கடந்துதான் அந்த ஆபத்து மந்தைக்கு செல்ல வேண்டும் என சொல்லி தன் உயிரையும் பணயமாய் கொடுப்பதற்கு அவர் அஞ்ச மாட்டார். ஆனால் இன்று கடவுள் சாடுகிறார் பாருங்கள், உங்கள் மந்தைகள் எல்லாம் அலைந்து திரிகின்றன, அலைக்கழிக்கப்படுகின்றன, இடம் மாறி செல்கின்றன. எண்ணி பார்ப்போம், அது உண்மைதானே? மக்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கிறார்களே, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒரு புது புது இடத்திலே ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களே. பேதுரு, உன் மீது நான் என்னுடைய திருவையை கட்டி எழுப்பேன் என சொன்னாரே, இந்த திருவை விட்டு செல்கிறார்களே, என்ன செய்வோம் என கேள்வி எழுகின்ற பொழுது, பெரும்பான்மையான நேரத்தில் தலைமையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு அச்சத்தையோ, அது ஒரு வேதனையோ, அது ஒரு நெருடலையோ கொடுப்பதே இல்லை. அவர்கள் விருப்பம், அவர்கள் செல்கிறார்கள். எப்படி அவ்வளவு எளிதாக சொல்ல முடியும்? ஒரு காலகட்டத்தில் இங்கிருந்தவர்கள் தானே விசுவாசத்தின் விதைகளை அவர்கள் இங்குதானே பெற்றுக்கொண்டார்கள், இங்குதானே வேறு விட்டார்கள், இங்குதானே கிளைகளாக பரவினார்கள். ஆனால் கனி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வேறு எங்கு சென்று விட்டார்களே. கடவுள் அந்த ஒரு ஆயனிடத்திலே கணக்கு கேட்பார். உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகள் இறை வார்த்தைக்கு வறட்சி ஏற்பட்டு, இறைவனின் பணிக்கு வறட்சி ஏற்பட்டு அங்கும் இங்குமாய் சிதறி திரிகிறது, அதற்கு நீங்கள் தான் காரணம் என சொல்லி ஆண்டவர் குற்றம் சாட்டுவார். அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு ஆயன் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டும், நீரோடையோரமாய் பசும் புல்வெளியோரமாய் அழைத்து செல்ல வேண்டும். அதுதானே ஆயனின் பணி. இந்த நீரோடையும் பசும் புல்லும் எதை குறித்து காட்டுகிறது? அவர்களுக்கு எந்நாளும் வாழ்வு இருக்கிறது, அவர்கள் அங்கே திளைத்து வாழலாம். ஆனால் எங்கு வறட்சி இருக்கிறதோ அங்கு மந்தைகள் தங்குவதும் இல்லை, அந்த வறட்சியில் மந்தைகள் உயிர் வாழ்வதும் இல்லை. இன்று பல சமயங்களில் தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஆசை, தனிப்பட்ட கனவு, தனிப்பட்ட திட்டம் என சொல்லி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தனிப்பட்ட விருப்பங்களை முன்னிறுத்துவதால் தான் பங்கு ஆலயத்தில் ஆன்மீக வறட்சி, இறை வார்த்தைக்கான வறட்சி ஏற்படுகிறது. ஆகவேதான் மந்தைகள் எங்கு தண்ணீர் இருக்கிறதோ, எங்கு பசுமை இருக்கிறதோ, எங்கு புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கே தங்களுடைய பயணத்தை திருப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த கேள்வியை நம்மை நோக்கி கேட்பார். ஏன் வறட்சியை ஏற்படுத்தினாய்? ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கும் ஒரு நாளும் பஞ்சம் ஏற்படுவதே இல்லை. அவர் தம் திருவுளத்தை அவர் அனுதினம் வெளிப்படுத்துகிறார். அதை மக்களுக்கு முறையாக எடுத்துரைக்கின்ற பணியை அந்த ஒரு தலைமை பணியாளர் நிறைவாய் செய்ய வேண்டும். இது பங்குல இருக்கிற பங்குசாமியா இருக்கும், மறை மாவட்டங்களில் இருக்கிற ஆயருக்கான பணின்னு சொல்லி ரொம்ப குறுகலாய் பார்த்து கொள்ளக்கூடாது. ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு பங்கு பேரவை பணியாளரை கொடுத்திருக்கிறாராம். ஒரு தலைமை பொறுப்பிலே அங்கு இருக்கிற 30 குடும்பங்களை வழிநடத்த ஒரு அன்பிய பொறுப்பாளரை கொடுத்திருக்கிறாராம். ஒரு தலைமை பொறுப்பிலே இயக்கத்தினுடைய தலைவராய், அமைப்பின் தலைவராய் கடவுள் நம்மை நியமித்திருக்கிறாரா, வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மக்களை, மந்தையை எப்படி நான் வழிநடத்தப் போகிறேன்? நம் கடமையை தவறுவது கூட ஆயன் தன் பணியை செய்ய தவறியதற்கு இணை. ஒன்றுமே இல்லாமல், இயக்கமில்லாமல் சோர்ந்திருப்பது கூட மந்தைகளுக்கு வறட்சியை காண்பிப்பதற்கு இணை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே வறட்சி இருக்கிறதோ, எங்கே ஆயர்கள் தலைமை பணியாளர்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்களோ அங்கே இறைவன் தாமே அந்த பொறுப்பிலிருந்து அவர்களை விடுவித்து அவரே இறங்கி வந்து பணி செய்வேன் என சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியை நிறைவாக செய்வோம். எங்கே நம்மை அனுப்புகிறாரோ, யாருக்கு பணி செய்ய பணிக்கிறாரோ அந்த பணியை நிறைவாக செய்கிற பொழுது நிறை வாழ்வை கொடுப்பேன் என சொல்லி அவர் மகன் வழியாக மொழிந்தாரே, அந்த வாழ்வை நம் வழியாகவும் அவர் கொடுக்க காத்திருக்கிறார். இது முதல் செய்தி. எந்த பணியை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அந்த பணியை நிறைவாக செய்தல். ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை, அதைத்தான் இன்றைய நாளிலே ஆயன் உண்மையிலே மந்தையாக சொல்லுகிறார்கள். அந்த மந்தையை நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி, வாழ்க்கை சூழலை நோக்கி அழைத்து செல்ல அந்த தலைமை பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது முதல் பகுதி. இரண்டாவது நற்செய்தியிலே பார்க்கிறோமே, உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது நீதியினுடைய பார்வை. ஊழியத்திற்கேற்ற ஊதியம் என்பது கடவுள் அவருடைய இரக்கத்தினால் கொடுக்கின்ற ஒரு பார்வை.
நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்னைக்கு மத்தேயு 20 நம்ம வாசிச்சோம். ஆனால் இந்த பகுதியை நாம் மத்தேயு 19 வாசிக்கணும். மத்தேயு 19 அதிகாரத்தில் 27 இறைவசனத்தில் பேதுரு கேட்பார், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உமக்கு பின்னால் வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இயேசு சொல்லுவார், எனக்காக நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை சகோதர சகோதரிகளை வீடை நிலத்தை விட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும்னு சொல்லி அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, முதன்மையானவர் கடைசியாவர், கடைசியானவர் முதன்மையாவர். அந்த ஒரு வார்த்தையை விளக்குவதற்காகத்தான் இந்த உவமை மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல சமயங்களிலே இயேசுவை பின்பற்றுவதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு மனநிலை, இயேசுவை நான் அதிகமாக பின்பற்றுவதால் இயேசு எனக்கு அதிகமாக கொடுப்பார் என்கின்ற உலகம் சார்ந்த ஒரு பார்வை இன்னொரு புறம். இந்த இடத்திலே அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராய், விண்ணரசினுடைய தலைவராய் கடவுள் சொல்ல விரும்புவது என்ன? கடவுளை ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார் என்பதில் அல்ல, ஆண்டவருக்காய் ஓடுகிற மனிதன் அந்த ஓட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒழிய ஓட்டத்தினால் கிடைக்கிற பரிசு எவ்வளவு என்பதை குறித்தோ, தனக்கு கிடைக்கிற அந்த ஒரு பரிசு இன்னொருடைய பரிசோடு உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதை எண்ணி பார்க்கவோ கணக்கிடவோ கூடாது. சிலுவையிலே கல்வாரியிலே தன் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த ஒரு கள்வன் நான் உம்மோடு இருக்க வேண்டும் என சொன்னானே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அவருக்கு கொடுத்த ஊழியம் இந்த தெனாரியத்திற்கு சமம். 5 மணிக்கு வேலைக்கு சேர்ந்த அந்த ஒரு ஊழியருக்கு கடவுள் கொடுத்த தெனாரியத்திற்கு இணை, நீ இன்றே என்னோடு வான்வீட்டிலே இருப்பாய். இயேசுடைய பிறப்பிற்கு முன்னால் அழைக்கப்பட்ட அன்னை மரியாவை போல, அவர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாய் இருக்க பணிக்கப்பட்ட யோசேப்பை போல, இயேசுடைய பணிக்காலத்தின் முதல் நாளிலிருந்து அவரோடு துணையாக இருந்த அத்துணை சீடர்களைப் போல அவர்களுக்கு கிடைக்கின்ற அதே ஆசீர்வாதத்தை கடைசி நேரத்தில் தானும் இறப்பதற்கு முன்னால், தான் அருகிலே அந்த ஒரு கள்வனும் இறப்பதற்கு முன்னால் தன்னை நோக்கி கேட்ட மனிதனுக்கு இயேசு கொடுத்தாரே, அதுதான் கடவுள் இரக்கத்தினால் கொடுக்கிற கூலி. நீதியினால் பெறுகிற கூலி என்பது இவ்வளவு நேரம் உழைச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு கூலி வேணும், அது உலகம் சார்ந்தது. முதல் வாசகத்திலே அந்த ஆயர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார். உலகம் சார்ந்த ஒரு கூலியை, ஒரு பொருளை எதிர்பார்த்தவர்களாய், நான் உன்னை பேணி பாதுகாக்கிறேன்னா எனக்கு பொருள் வேண்டும், செல்வம் வேண்டும், வளமை வேண்டும், உன் வழியாய் எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் என்கின்ற மனநிலை, இது உலகம் சார்ந்த. ஒரு வகையில் இது நீதியின் பார்வையை கூட சொல்லலாம். உழைப்பிற்கேற்ற ஊழி, சிந்துகின்ற வியர்வைக்கேற்ற ஒரு ஊதியம். ஆனால் கடவுள் கொடுப்பது எப்போதுமே இரக்கம் நிறைந்தது. அவர் நீதியின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் கைமாறும் கூலியும் கொடுக்க வேண்டும் என சொன்னால், நம்முடைய செயல்பாடுகளுக்கு இணையாக தண்டனை தான் மிஞ்சுமே ஒழிய ஒரு நாளும் கைமாறு மிஞ்சவே மிஞ்சாது. இந்த நாளிலே கடவுள் கொடுக்கிறார். அதிகாலையில் வந்தாயா, 9 மணிக்கா, 12 மணிக்கா, 5 மணிக்கா, யார் எப்பொழுது ஆண்டவருடைய தோட்டத்திலே அவருக்காய் பணி செய்ய அழைக்கப்பட்டாலும் அனுப்பப்பட்டாலும் எல்லோருக்கும் ஒரே கூலி, அதுதான் ஆண்டவரோடு வாழ்கின்ற அந்த ஒரு மேலான பாக்கியம். எண்ணி பாருங்களே, காலையில் முதலில் வந்தவருக்கு ஒருவேளை தெனாரியத்தை கொடுத்திருந்தால் அவருக்கு எந்த விதமான கேள்வி எழுந்திருக்காது. அவர் கொடுத்த காசை, அவர் பேசிய காசை கொடுத்து விட்டார் என சொல்லி சென்றிருப்பார்கள். முதலில் கடையானவரை ஆண்டவர் கவனிக்கிறார். இறுதியில் வந்தாய் அல்லவா, உனக்கும் அதே கூலி என்கின்ற பொழுது முதலில் வந்த ஒரு மனதிலே என்ன தோன்றுகிறது, கடைசியாக வந்தவருக்கு ஒன்று கொடுத்துட்டார்னா முதல்லேருந்து வந்த நமக்கும் அவர் கண்டிப்பாக நிறையா கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவர் இங்கு முதல் வாசகத்திலே எசேக்கியேல் விளையாட சொல்லுகிறாரே, நலிந்து போனவர்கள், பிணியுற்றவர்கள், நோயாளிகள், தொலைந்து போனவர்கள், அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக வருவேன் என சொன்னாரே, இந்த 5 மணிக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் ஒரு வகையிலே நலிந்து போனவர்கள், பிணியாளர்கள், நோயாளிகள், தொலைக்கப்பட்டவர்கள். எண்ணி பாருங்கள், காலையிலிருந்து வேலைக்காய் அவர்கள் காத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் பணியாளர் வருகிறானோ அப்பொழுதெல்லாம் பணிக்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவன் இறுதி வேளையில் வருகின்ற பொழுது கூட அங்கு பணியாளர் நிற்கிறான். இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த நாள் முடிய போகிறது. அந்த 1 மணி நேரம் வரைக்கும் கூட அவன் காத்திருக்கிறான். யாரேனும் எனக்கு வேலை தருவார்களா, யாரேனும் என்னை பணியில் அமர்த்துவார்களா, யாரேனும் என்னை கண்டுகொள்வார்களா? எண்ணி பாருங்கள் நண்பர்களே, எப்படி வேலைக்கு நாம் இன்று எடுக்கிறோம். நம்முடைய ஊர்லேயும் பார்த்தா பெரிய பெரிய மேம்பாலங்களுக்கு பணிக்கு நிற்பாங்க. முதலில் யார் நல்லா வேலை செய்வா, யார் கடுமையாக உழைப்பா, யார் திறம்பட வேலை செய்வா, யார் வருவதால் நமக்கு நிறைய பலன், இதுதான் முக்கியம். இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு அடிமைகளை கொண்டு சென்றப்ப கூட முதல் அவர்கள் எல்லா மக்களையும் கொண்டு போல, எளிய மக்களை கூட கொண்டு போல, அறிவாளிகளை,
கலைஞர்களை, கட்டட கலைஞர்களை தான் கொண்டு போனாங்க. இவன் அடிமையாக கொண்டு போனால் கூட அங்கே நமக்கு இவனால் பயன் இருக்கும். அடிமையில் கூட பயன்படுகிற மக்களை தேர்ந்தெடுத்தார்களே. இந்த மக்களை எண்ணி பாருங்கள், காலையிலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை மற்றவரோடு இணைந்து நிற்பதற்கான உடல் வலு இல்லாமல் இருக்கலாம், ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆகவே பல காரணங்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். புறக்கணிக்கப்பட்டவர்கள் தாகத்தோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். முதல் வாசகத்தில் என் மந்தைகள் அலைந்து திரிந்திருக்கிறார்கள் சொல்லி இவர்கள் அங்குமிங்குமாய் அலைந்து யாரேனும் பணி கொடுப்பார்களா, ஊதியம் கிடைக்குமா என சொல்லி காத்திருக்கிறார்களே. கடவுள் இங்கு நீதியின் அடிப்படையில் அல்ல, இரக்கம் நிறைந்தவராய் 5 மணிக்கு கூட யாரேனும் கிடைப்பார்களா என சொல்லி தேடி வருகிறவராய், அப்படி இருக்கின்றவர்களையும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்கிறவராய் கடவுள் இருக்கிறாரே. அப்படி ஏற்றுக்கொண்டவர் காலையிலிருந்து பணி செய்தவரோடு இணைந்து இவரையும் அவர் ஆதரிக்கிறார், அவருக்கும் அவர் அதே கூலியை கொடுக்கிறார் என சொன்னால் இதுதான் ஒரு ஆயினுடைய பார்வை. காலையில் வாக்களித்தவருக்கான நியாயமான நீதியான கூலியை கொடுத்து விட்டார். அதே சமயத்தில் நீதியின் கடவுளாய் அவரோடு இருக்கிற கடவுள் கடைசியில் வந்தவருக்கு தன்னை இரக்கத்தின் கடவுளாய் வெளிப்படுத்துகிறார். நீதியின்படி பார்த்தால் நீ குறைவான சம்பளத்திற்குரியவன் தான், ஆனால் உன்னை விட உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் இது தேவை என சொல்லி கடவுள் தன் பார்வையை விசாலப்படுத்தி பார்க்கிறாரே, அது மிக மிக முக்கியம். ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய அன்பும் இரக்கமும் இப்படியாய் ஆளப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கிறார். என் மந்தையை நான் தேடி சென்று பாதுகாப்பேன் என சொன்னாரே. 5 மணிக்கும் அந்த மந்தையை தேடி வருகிறார், பாதுகாக்கிறார் கடவுள். ஆக கடவுளுடைய நீதியின் கரம் ஒருபுறம், கடவுளுடைய இரக்கத்தின் கரம் ஒருபுறம். அவர் அநீதியாய் இருப்பதில்லை. அவரவருக்குரியதை கொடுக்கிற அதே தேவன்தான் யாருக்கு அதிகமான அன்பு தேவைப்படுகிறதோ, ஆதரவு தேவைப்படுகிறதோ, கவனிப்பு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த அதிகமான அன்பை, ஆதரவை, கவனிப்பை, ஊதியத்தை கொடுக்க தவறாதவராய் இரக்கத்தின் இறைவனாய் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இரக்கத்தின் இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்த வேண்டும்? நாம் ஆண்டவருக்கு முன்னால் சிதறி கிடக்கிற மந்தைகளாக இருக்கிறோம் என சொன்னால் நம்மை கூட்டி சேர்க்கிறவராய் ஆண்டவர் நம்மை வருவார். நமக்கு தேவையானதை அவர் நீதியோடு படியளப்பார். ஒருவேளை இந்த உலகம் நம்மை புறக்கணித்திருந்தால், அவரை சார்ந்திருக்கிற பொழுதும் யாரேனும் வருவார்கள், எனக்கு தேவையானதை தருவார்கள் என சொல்லி அந்த பணியாளன் காத்து கிடப்பது போல என் ஆண்டவர் வருவார் என காத்திருக்கிற பொழுது நீதியின் இறைவன் தன் நீதியோடு இரக்கத்தையும் ஒன்றாய் சேர்ந்து நம்மை கவனிப்பார், பாதுகாப்பார், வழி நடத்துவார், நிறை வாழ்வை, நிலை வாழ்வை நமக்கு வழங்குவார். ஆமேன். தனையே பலியாக தருகின்ற தேவா, எனையே பணிவாக தருகின்றே. ஏற்றிடு இறைவா கனிவாக, என்னையே உமது உறவாக. தனையே பலியாக தருகின்ற தேவா, என்னையே பணிவாக தருகின்றே. மலைபோல் பீடத்தில் தரும் பொருள் போல மனதையே முழுவதும் தருகின்றே. மலைமேல் பீடத்தில் தரும் பொருள் போல மனதையே முழுவதும் தருகின்றே. அக்கினி அனுப்பி எரிப்பது போல சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து அன்னை கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவன் என்றும் போற்றி போற்றி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரம் பெறலுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி. நானே என் மந்தையை தேடிச் சென்று பாதுகாப்பேன் என்றுரைத்த வானக தந்தை நல்ல ஆயனாய் தன் மகனை அனுப்பினார். இதோ அந்த அன்பு திருமகன் திருவுடலாய் திரு ரத்தமாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளத்தினால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம்.